ஓம் சாந்தி. இன்று நாம் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போம். இது கீதா எபிசோடு இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம 3 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று மன்மனாபவ, 2வது மாமேக்கம், அதாவது மனதால பாபாவை நாம நினைவு செய். மேலும் 3வது நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. இந்த 3 பாடத்தையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அனைவருக்குமே நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ கீதா எபிசோடு தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது பாபா நமக்கு என்ன சொல்றாங்க, குழந்தைகளே, இப்போ நீங்கள் இந்த கீதையினுடைய முழுமையான படிப்பினைகளை தன்னுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வரும்போது, நடைமுறைப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவீர்கள். ஏன்னா நமக்கு அருகில் பகவான் இருக்கின்றார். நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களுமே சிவ பகவானுடைய வாக்கியங்கள். இவைகள் நாம புதியதாக கேட்கலாம். ஒவ்வொரு கல்பமும் சங்கம் யுகத்தில் பாபா நமக்கு இந்த படிப்பினைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார். பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சகஜ ராஜயோகம், இந்த சகஜ ராஜயோகத்தில் பாபா நமக்கு மந்திரங்கள் கொடுக்கின்றார். மன்மனாபவ், மத்யாஜீபவ், மாமேக்கம். இப்போ இந்த மந்திரத்தினுடைய நடைமுறையில் நாம எந்த அளவுக்கு அதனுடைய லாபத்தை எடுத்துக்கிறோம், அது நாம சுய சோதனை பண்ணோம். இப்போ முதல் மந்திரம் எடுத்துக்கலாம், மன்மனாபவ. மன்மனாபவ அப்படின்னா அஷரீரி பவ. இந்த மந்திரத்தினுடைய இந்த வரதானம் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிக உயர்ந்த விஷயம். இப்போ நமக்கு நாமே கேட்கணும், இந்த மந்திரத்தை நான் என்னுடைய புத்தியில எவ்வளவு தூரம் நினைவு வச்சிருக்கேன். முழு நாள்ல இந்த பாடத்தை, அதாவது என்ன பாடம், அஷரீரி ஆகுங்கள், இந்த பாடத்தை நான் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறேன். நாம எவ்வளோ காரியங்கள்ல பிஸியா இருக்கலாம், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நான் என்ன அனுபவம் பண்றேன் அப்படின்னா, தினமும் நான் பார்ப்பேன். முழு நாள்ல ஒவ்வொரு செகண்டு கூட பாபா எனக்கு இந்த வரதானத்தை பாபா சொல்ற ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படும். பாபா சொல்லுவாரு, குழந்தை மன்மனாபவ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படும். அப்ப நான் என்ன உணர்வேன்னா, எனக்கு இது பாபா கொடுத்தது. சேவையாகட்டும், எந்த காரியங்களா இருக்கட்டும், என்னுடைய திருஷ்டி பவித்திரமா இருக்கணும், பாபாவுடைய நினைவு நிறைந்ததாக இருக்கணும். மன்மனாபவ அப்படின்னாலே அர்த்தம் என்ன, நாம சுய உணர்வும் இருக்கணும், அதே சமயம் செய்விப்பவர் பாபா என்ற உணர்வும் நமக்கு இருக்கும். அது நம்முடைய புத்தியில செக் பண்ணும். எனக்கு அநேக விதமான கவலைகள் இருக்கின்றதா, இல்ல பாபாவை பற்றிய சிந்தனை இருக்கா? இப்ப தூங்கும் போதா இருக்கட்டும், நாம விழித்திருக்கும் போதா இருக்கட்டும், நடந்தாலும் சுற்றினாலும், நாம எந்த காரியங்களை செய்தாலும் கூட நாம இந்த கவன ஈர்ப்பு நமக்குள்ள கொண்டு வரும். நான் என்ன நினைவுல செய்யறேன், அதாவது 2 விஷயம். ஒண்ணு கவலைகளோட செய்யறது, 2வது பாபாவுடைய நினைவில் சிந்தனையில் செய்வது. 2த்துலயும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணரணும். இப்போ பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், பாபா பிரகாசம், வெளிச்சம், லைட். பாபாவுடைய அந்த லைட் ஃபவுண்டெயின் எப்படி தண்ணியினுடைய ஃபவுண்டெயின் இருக்கு, அது போல பாபா லைட்டோட ஃபவுண்டெயினா இருக்க. அந்த ஃபவுண்டெயின்ல நம்ம நனையணும். அப்பதான் நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அப்போ நாம லைட் மைட் நமக்குள்ள நிறைச்சிட்டே இருக்கணும். பாபா கிட்டேருந்து பிரகாசம், வெளிச்சம், அந்த பிரகாசத்தை நமக்குள்ள நிறைச்சிட்டே இருக்கும். 2வது சக்தி, பாபா கிட்ட இருந்து சக்தியை நமக்குள்ள நிறைச்சிட்டே இருக்கும். அதுக்கு பாபா நமக்கு சகஜமான வழி என்ன சொல்லி கொடுத்துருக்கார், நீங்க ஃபரிஷ்தா ஆகுங்க. நீங்க நடந்தாலும் சுற்றினாலும் அழகான ஃபரிஷ்தா ஆகுங்க. ஃபரிஷ்தா ஆகி ஃபரிஷ்தாவினுடைய உலகத்திற்கு நீங்க பிரயாணம் போகும். நாம எல்லாருமே இந்த அனுபவம் பண்றோம். பாபா பறந்து மேல வாங்க சொல்றாரு. நம்ம எல்லாருமே அந்த பறக்கக்கூடிய பயிற்சியை இப்பயே நம்ம செய்யும். ஏன்னா கடைசி நேரத்துல இந்த ஒரு தபஸ்யா, இந்த ஒரு பயிற்சி தான் நம்மை காப்பாற்றும். அதாவது தபஸ்யால நம்ம அனுபவம் பண்ணணும்னா எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கடந்திருப்பதற்கான பயிற்சி செய். எல்லா விஷயங்கள்லயும் கடந்திருக்கிறதுனா என்ன, ஃபரிஷ்தா. எல்லா விஷயங்கள்ல இருந்து கடந்திருக்கணும், எல்லா உறவுகள்ல இருந்து கடந்திருக்கணும், எல்லா தரப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தும் நம்ம மனநிலை விடுபட்டு இருக்கணும். அதாவது அன்பாவும் இருக்கணும், விடுபட்ட நிலையில இருக்கணும். அதே சமயம் காரியங்களை நம்ம செய்தா கூட அவைகளுடைய
லாபமோ நஷ்டமோ எதுவுமே நம்முடைய மனநிலையை பாதிக்காத அளவிற்கு நம்ம பயிற்சி செய். இப்போ 2வது மந்திரம் மாமேக்கம் யாதுக்கர். மாமேக்கம் யாதுக்கரும் சொல்லும் போது நாம சுயத்திற்கு நாம கேட்கணும், எனக்கு ஒருவருடைய நினைவு இருக்கா, இல்ல இருவர் மூவருடைய நினைவு இருக்கா? எனக்கு இருவர் மூவருடைய நினைவு இருக்கு அப்படின்னா ஒருவருடைய நினைவுல ஆழமா நம்மால போக முடியாது. நாம புரிஞ்சிருக்கணும், பாபா நம்முடைய முதல் கட்டளை, பாபா சொல்லியிருக்க கட்டளை என்ன? பாபா ஒருவரை நாம நினைவு செய். அப்போ நம்ம செக் பண்ணணும், நம்ம சுய சோதனை பண்ணணும். சேவையா இருக்கட்டும், லௌகிக காரியங்களா இருக்கட்டும், எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒருவருடைய நினைவில் இருந்து நான் காரியம் செய்யறேன்னா, இல்ல என்னுடைய மனமானது பல நினைவுகளில் இருந்து ஒரு காரியத்தை செய்த நம்ம செக் பண்ணோம். கீதையினுடைய கடைசியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹே பகவான், நான் உங்களை கண்டறிஞ்சிட்டேன், என்னுடைய மோகம் நஷ்டமாயிருச்சு, இப்போ நீங்க எனக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அதை நான் சிரமேற்று செய்கின்றேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்வது போல காட்டப்பட்டிருக்கு. இப்போ கீதையினுடைய கடைசி எபிசோட் நடந்துட்டு இருக்க. இப்போ பாபா நமக்கு சொல்லியிருக்கிறது நமக்கு நினைவு வரும். அதாவது பாபா அநேக முறை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஹே குழந்தைங்களே, மனிதர்களோ வைபவங்களோ வஸ்துக்களோ தேகமோ தேக சம்பந்தங்களோ எந்த குணங்கள், யாருடைய குணங்களுடைய கவர்ச்சியிலையோ யாருடைய பிரபாவத்திலேயோ யாருடைய சூக்ஷ்ம பற்றுலையோ நாம போகக்கூடாது. ஏன்னா வைபவங்கள், வஸ்துக்கள், தேக சம்பந்தம், தேகம், குணங்களுடைய கவர்ச்சி, இவைகள் எல்லாம் நம்மை அவர்கள் பின்னாடி இழுத்து செல்லும். பாபா கிட்ட இருந்து நம்ம விலகி போயிடுவோம் இவைகள்னால. அதனால நம்ம அடிக்கடி சோதனைப்படும், இதுலலாம் என்னுடைய மனசு புத்தி பாட்டிருக்கா செக் பண்ண. அப்பதான் நாம ஒருவருடைய நினைவில் மூழ்குவதற்கு நமக்கு சகஜமா இருக்கும். நமக்கு பாபா இந்த ஆழ ரகசியத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன ஆழ ரகசியம்? நினைவு ஸ்வரூபத்தில் இருக்க வேண்டும், ஸ்மிருதி லப்தா. அப்போ நினைவு ஸ்வரூபத்துல நிலைத்திருக்கணும்னா நஷ்டம் மோகம் ஆனாதான் நம்ம நினைவு ஸ்வரூபத்துல இருக்க முடியும். நினைவு ஸ்வரூபத்துல இருக்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா நஷ்ட மோகாவா ஆகிவிடுவோம். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப சம்பந்தம் உடையது. நீங்க கவனிச்சு பாருங்க, பாபா தந்தை ரூபத்துல நமக்கு பாலனை செய்யற. அப்படிப்பட்ட தந்தை, அந்த தந்தைக்கு தந்தை யாருமே இல்லை, ஆனா அவர் தந்தையா இருந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற. அப்படி ஒரு ஆசான், அந்த ஆசானுக்கு ஆசான் கிடையாது, ஆனா அந்த ஆசான் நமக்கு ஆசான் ஆயிட்டு படிப்பு கற்றுக் கொடுக்குற. பாருங்க, சத்குரு, அந்த சத்குருக்கு மேல சத்குரு யாரும் இல்லை, ஆனா அவர் நமக்கு சத்குரு ஆயிட்டு பாடம் கற்றுக் கொடுக்குற. உலகத்துல இப்படி ஒரு தந்தையோ ஆசானோ சத்குருவோ நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. பாபா நமக்கு கிடைச்சிருக்க. அப்போ பாபா எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ சிரேஷ்டமான ஒரு பிராப்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைவில் கொண்டு வர மற்ற எல்லா விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்று கவர்ச்சி நம்மிடம் இருந்து விலகி செல்லும். நாம இன்னைக்கு கூட பாருங்க, நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்கணும், ஒரு நிமிஷம் ஆழமா போய் நம்ம பார்க்கணும், என்னுடைய மனசுல நஷ்டோ மோகா நிலை இருக்கா? என்னுடைய நிலை, என்னுடைய துணை இருக்கக்கூடியவங்க, லௌகிக அலௌகிகத்துல இருக்கிறவங்க யார் மேலேயும் என்னுடைய புத்தி போகல தானே? நீங்க சோதனை பண்ணுங்க. எவ்வளோ நாளும் சரி, எவ்வளோ நமக்கு பிறர் உதவி செய்தாலும் சரி, எவ்வளோ சகயோகம் நமக்கு செய்யறாங்க, ஆனா அவர்கள் எனக்கு உதவி செய்கின்றார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது மிகப்பெரிய பாவச்செயல். ஏனென்றால் உதவி செய்வதும் உதவி செய்விப்பதும் பாபா. பாபா அவர்களை செய்விக்கிறார், அவர்கள் பாபாவுக்கு உதவி செய்யறாங்க. மற்றபடி அவங்க எனக்கு உதவி செய்யறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நம்ம மாட்டும் போதுதான் நம்முடைய நினைவானது பாபாவிடமிருந்து பிளவு ஏற்பட்டு போயிடுது. அதனால சேவையா இருக்கட்டும், லௌகிக காரியங்களா இருக்கட்டும், எல்லா நேரமும் எல்லா காரியங்கள் செய்யும் போதும் என்னுடையது என்னுடையதுங்கிற அந்த சப்தத்தை நாம மறந்துடணும். எங்க என்னுடையதுன்னு சொல்றேனோ அங்க எனக்கு பற்று வர ஆரம்பிச்சிடும். நாம உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன சொல்றோம்? பாபா எனக்கு உதவி செய்யறார்,
பாபா எனக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் வெளியில் என்ன நினைக்கிறோம்? நான் தான் செஞ்சேன், நான் எவ்வளோ தெளிவாக செஞ்சுருக்கிறேன், நான் எவ்வளோ புத்திசாலி, எனக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய திறமைகளை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த திறமைகள் எல்லாமே பாபாவுடைய சேவையை விருத்திப்படுத்துவதற்காக, பாபா சேவையை வளர்ச்சி அடைய செய்யறதுக்காக தான் நமக்குள்ள அந்த திறமைகளையும் அந்த ஒரு சக்தியையும் பாபா தூண்டுதல் கொடுத்துருக்க. அதுல நமக்கு சம்பூர்ணமா முழுமையாக நம்பிக்கை புத்தி என்பது வேறு. ஏன்னா நம்பிக்கை புத்தி உடையவர்கள் ஒருபோதும் இது என்னுடைய சுபாவம், என்னுடைய திறமை, என்னுடைய கலை, நான் செய்தது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இது பாபாவுடையது, பாபா செய்கிறார், பாபா இந்த சகயோகம் செய்திருக்கார் அப்படிங்கிற உணர்வானது அவங்களுக்கு ஏற்படும். நம்ம எல்லாருமே நம்பிக்கை புத்தியுடையவர்கள். பாபா நமக்கு முதல் ஸ்ரீமத் என்ன கொடுத்திருக்கார்? பாபா என்னுடையவர். ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மனதையும் புத்தியையும் தேகமோ தேக சம்பந்தங்களோ வைபவங்களோ ஈர்க்கக்கூடாது. ஈர்ப்பு கவர்ச்சி என்பது எனக்குள் ஏற்படக்கூடாது. அப்படி நான் ஈர்ப்பு கவர்ச்சியில போயிடுறேன் அப்படின்னா பாபாவினுடைய கட்டளைக்கு கீழ் நான் நடக்கலைன்னு அர்த்தம். பாபா நம்ம காதுல சொல்ற, என்னுடைய கண்ணின் மணிகளே, என்னுடைய உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளே அப்படின்னு பாபா சொல்ற. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளை கண்மணியா வைத்து பாபா நமக்கு பாலனை செய்யறாரு. பாபா நமக்கு எவ்வளோ சக்தி கொடுக்குறார். அப்போ நாம ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து பாபா நமக்கு என்ன ஆக்ஞா கட்டளை கொடுத்துருக்காரோ அந்த கட்டளையை நாம சிரமேற்று செய்யணும். பாபாவுடைய அழகான கட்டளை என்ன? நம்முடைய திருஷ்டி பவித்திரமாக இருக்க வேண்டும். தூய்மையினுடைய அர்த்தத்தை பாபா நமக்கு புரிய வச்சிருக்க. பாபா குழந்தை ஆன பிறகுதான் பாபா நமக்கு தூய்மையினுடைய ஆழ ரகசியங்களை புரிய வச்சிருக்க. பாபா சொல்றாரு, பதி விரதையா இருங்க. இப்ப பதி விரதைனா எனக்கு பாபா ரெண்டாவது வேற யாரும் இல்லை. நம்முடைய கண்கள் வேறு பக்கம் போகக்கூடாது. இப்போ நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் போனா அந்த நேரமும் நமக்கு இருக்காது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுய சோதனை பண்ணி நம்மளை மாற்றிக்கிறோமோ, நமக்குள்ள மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்குள்ள என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அந்த ஒரு சக்தியானது, மாற்றத்தின் சக்தியானது நமக்குள்ள நிறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாபா பார்த்துட்டே இருக்கிற. பாபா என்ன பார்க்குறாரு? என் குழந்தைங்க எவ்வளோ உறுதிமொழி கொடுத்துருக்குறா. தூய்மையாக இருப்பேன், தூய்மையினுடைய தாரணை செய்வேன், எவ்வளவு உறுதிமொழி கொடுத்துருக்கான். அப்ப அந்த உறுதிமொழிகளை குழந்தைகள் கடைபிடிப்பதற்கு பாபா சக்திகளை கொடுக்கின்றார். பாபா எப்படி சக்தி கொடுப்பாரு? நம்பிக்கை புத்தியை கொண்டு எந்த குழந்தைகள் நினைவில் மூழ்கிறார்கள், பாபாவுடைய நினைவுல எவ்வளவு மூழ்கிறாங்களோ அவ்வளோ அந்த நினைவுல பாபா சக்தியை நிறைச்சிடுறார். ஏன்னா பாபா சத்தியமானவர், சத்தியமான பாபா சத்தியமான ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். நம்ம எல்லாருமே அனுபவிகள் தான். அப்போ அனுபவிகளாகிய நாம தூய்மையான மாசு மறுவற்ற வைரமாக ஆக வேண்டும். வைரத்துல எந்த விதமான கலங்கமும் இருக்கக்கூடாது. சுத்தமான பரிசுத்தமான வைரமாகும். அப்ப பரிசுத்த வைரம் ஆகணும்னா நமக்குள்ள அந்த தூய்மையினுடைய சக்தியை நம்ம கொண்டு வரணும். தூய்மையினுடைய சக்தி கொண்டு வரணுங்கும் போது பாபா கிட்ட நம்ம உள்ளம் திறந்து பேச, எதையும் மாத்தணும், எதையும் மறைக்கணும், இல்ல நமக்குள்ளேயே வச்சுக்கணும், இல்ல குழப்பம் அடையணும் வச்சுட்டு, இது எல்லாமே நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும். பாபா கிட்ட உள்ளும் புறமும் பாபா கிட்ட நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம், சத்தியமா இருக்கிறோம். அவ்வளோ தூய்மையினுடைய சக்தி நமக்குள்ள நிறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஏன் பாபாவுக்கு சொல்லணும், பாபாவுக்கே தெரியும் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? நாம பாபா கிட்ட சொல்லும் போதுதான் அதற்கான படிப்பினைகள், அதுக்கான பாபா நமக்கு தூண்டுதல் கொடுப்பார். ஏன்னா உண்மையான உள்ளம், உண்மையான புத்தி மட்டும்தான் பாபா கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை ஈர்க்கும், பாபா கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை புரிஞ்சுக்கும். காரணம் தூய்மையினுடைய சக்தி தான் பாபாவினுடைய சக்திகளை அடைவதற்கு ஆதாரம்.
இப்போ நமக்கு நாமே பார்க்கணும். என்னுடைய திருஷ்டி, என்னுடைய பார்வை, என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய செயல்ல உண்மையான தூய்மை இருக்கின்றதா? தூய்மைன்னு சொல்லும்போது முதல்ல நான் ஆத்மா என்ற உணர்வில் இருக்கணும். மற்றவர்களை பார்க்கும் போதும் இவர்கள் என்னுடைய சகோதர ஆத்மா என்ற உணர்வில் இருக்கணும். பாபா பார்க்கும்போது பாபா எனக்கு அன்பிலும் அன்பானவர். அந்த பாபாவிடம் தன்னுடைய மனதின் விஷயங்களை நாம தெளிவா பாபா கிட்ட சொல்லும். ஏன்னா நம்ம எவ்வளவு சத்தியமா இருக்கிறோம், எவ்வளவு தூய்மையா இருக்கிறோம், அவ்வளோ பாபாவினுடைய சக்தி நமக்குள்ள நிறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் மற்றவர்களை நம்ம பார்க்கும்போது சுப பாவனை, சுப எண்ணங்கள் நம்ம வைக்கணும், சுப ஆசைகள் வைக்கணும். எல்லாருக்குமே நம்ம நன்மை நாம நன்மை செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம். சங்கமயுகத்துக்கு வந்திருக்கிறதே எதுக்காக? நன்மை செய்வதற்காக. அப்ப நாம எந்த ஆத்மாக்கள் மீதும் வெறுப்புணர்ச்சி கொண்டு வரக்கூடாது. பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. பதீத்தமானவங்களை பாவனமாக்குறதுக்கான சகயோகம் பாபாவுக்கு செய்யுங்கன்னு சொல்றேன். அப்போ நாம மற்றவங்களுக்கு அதுக்கான சக்தியை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த சக்தி, தூய்மையினுடைய சக்தி நமக்குள்ள அவசியம். நம்முடைய எண்ணங்களில் அந்த தூய்மையை கொண்டு வரணும். எண்ணங்கள்ல தூய்மை வரும்போது அது திருஷ்டியில வரும். திருஷ்டியில வரும்போது உங்களுடைய வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறும்போது உங்களுடைய செயல்பாடுகள்ல அந்த தூய்மையை நீங்க அனுபவம் பண்ணலாம். வாஸ்தவத்துல பாபா இவ்வளோ ஞானம் நமக்கு கொடுக்கறதே எதுக்காக? ஆத்மாவை பாவனமாக்குறதுக்காக தானே கொடுக்குறாரு. அப்போ நம்ம பாவனம் ஆகிறதுக்கான முயற்சியை நம்ம இடைவிடாது செய்யும். எப்படி பாருங்க, ஒரு நோய் போகணும் அப்படின்னா டாக்டர்ஸ் நமக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதை குறிப்பிட்ட நாள் தொடர்ந்து சாப்பிடணும், இடையில கேப் விடக்கூடாது, லீவ் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது போல பாபா நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அழுக்குகள், அஞ்சு விகாரம் என்ற தூய்மையற்ற நிலையை மாற்றி நம்மை பவித்திரமாக தூய்மையாக ஆக்கிறதுக்கு பாபா காரியம் செய்துட்டு இருக்க. அப்ப அந்த காரியத்துல நாம நம்முடைய நிலையை நாம உணரணும். பாபா யதார்த்தமா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எல்லா விஷயங்களையும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாம எல்லாரும் கூட எங்க உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. பாபா நமக்கு அழகான சிம்மாசனம் கொடுத்துருக்கார். பாபா அழகான சிம்மாசனம் கொடுத்துருக்கார், கிரீடம் கொடுத்துருக்கார். அதே சமயம் பாபா திலகமும் கொடுத்துருக்கார். பாபா நமக்கு என்ன கிரீடம் கொடுத்துருக்கார் பாருங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும், முழு உலகத்திற்கும் நன்மை செய்யணும் என்ற கிரீடம் கொடுத்துருக்கார், பொறுப்பு கிரீடம் கொடுத்துருக்கார். அப்போ ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுமே பொறுப்பானவர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான் பாபா பொறுப்பு கொடுத்துருக்கார். ஒரு தனிப்பட்டவர்களுக்கோ இல்ல ஒரு சிலருக்கோ பாபா அந்த பொறுப்பை கொடுக்கல. பிராமணர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய கடமை இருக்கு. பாபா நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கார். சுய கல்யாணம் பண்ணணும், சுயத்துக்கு நாம நன்மை பண்ணணும், உலகத்துக்கு நன்மை செய்யணும், உலகத்தை பத்தீத்தத்துல இருந்து பாவனமாக்கணும். இந்த மிகப்பெரிய பொறுப்பானது பாபா நமக்கு கொடுத்திருக்க. இந்த பொறுப்பு என்ற கிரீடம் நம்ம ஒவ்வொரு தலையிலையும் இருக்கு. அப்ப நாம் கொண்ட அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பாபா வெற்றி திலகத்தையும் நமக்கு கொடுத்திருக்க. நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் பாபாவை கூட வச்சு பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நாம செய்யும் போது அந்த காரியத்துல நம்ம கட்டாயமா வெற்றி அடைகிறோம். ஏன்னா பாபா நமக்கு நம்ம ஜென்மம் எடுத்த உடனே நமக்கு வெற்றி திலகம் வைத்திருக்கின்றார். அடுத்து பாபா நமக்கு அழகா உட்கார்ற ஸ்தானம் கொடுத்திருக்க, அழகான சிம்மாசனம் கொடுத்திருக்க. பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம். பாபா சொல்றாரு, என்னுடைய சிம்மாசனத்துக்கு அதிகாரியே நீங்க தான்னு சொல்றாரு பாபா. அப்போ நாம தான் பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்துக்கு அதிகாரியா இருக்கிறோம். அதனாலதான் பாபா நம்மளை என்னுடைய அன்பான குழந்தைகளே, என்னுடைய அன்பான குழந்தைங்கன்னு பாபா நம்மளை அன்பா கூப்பிடுற. அப்ப பாபாவுடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு நிறைஞ்சிருக்கு. பாபாவினுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா பாபா குழந்தை ஆகியும் அவ்வளோ பயப்படுறா, பயம் ஜாஸ்தி இருக்கு. பாபா நமக்கு என்ன புரிய வச்சிருக்காருன்னா, பயம் என்ற விகாரம் உள்ள நுழையுதுனாலே அர்த்தம் அங்கேயும் அசுத்தம் இருக்கின்றது, தூய்மையற்ற நிலை இருக்கின்றது. மனசு சுத்தமா இருக்கு, தூய்மையான நிலையில இருக்கோம் அப்படின்னா
பயமற்ற நிலையில இருப்போம். இன்னைக்கு பாருங்க, தங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, மனிதர்கள் கூட சண்டை போடுறாங்க, எவ்வளவு யுத்தங்கள் செய்யறாங்க. ஆனா பாபா நம்மளை எப்படி இருக்க வச்சிருக்காரு? பயமற்றவர்களாக, வேறுபாடு அற்றவர்களாக, நம்மை ஒற்றுமையாக பாபா வச்சிருக்க. காரணம், நமக்குள்ள தூய்மையினுடைய சக்தியை பாபா நிறைக்கின்றார். ஸோ தூய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக பாபா நமக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா பிராணேஸ்வர் பாபா நமக்கு என்ன சொல்றாங்க? நீங்க தான் என்னுடைய உள்ள சிம்மாசனத்துக்கு அதிகாரி. தில் தக்து நஷீன் பாபா நமக்கு கொடுத்திருக்கார். பாபா சாதாரணமானவர் இல்லை, ஒரு சாதாரண வித்வானோ சாதாரண ஒரு பண்டிதனோ இல்லை. பாபா கடல். எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ உன்னதமான விஷயங்களை எவ்வளோ எளிமையா பாபா நமக்கு புரிய வச்சிருக்கார். அப்போ நாம நம்முடைய பாக்கியத்தை உணரணும். எப்பேற்பட்ட பாபா எனக்கு கிடைச்சிருக்கார், எப்பேற்பட்ட ஞானம் கிடைச்சிருக்கு, பாபா எப்பேற்பட்ட பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருக்கார். அப்படி தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிராப்திகள், பாக்கியத்தை நாம நினைக்கணும். நீங்க தனக்குத்தானே கேளுங்க, என்னுடைய புத்தி ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருப்பதற்கான வசம் சூழ்நிலையில் இருக்கின்றதா பாருங்க. ஏன்னா மனசு இங்க அங்க போகுது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட போகுது, பலரை நினைச்சிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த மனதில் ஒருவரை நினைப்பதற்கான சக்தி இல்லாமல் போயிடும். அதனாலதான் பாபா நமக்கு இப்ப பயிற்சி பண்ண வைக்கிறார். நீங்க ஒருவருடைய நினைவில் மூழ்கி இருப்பதற்கு பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய மனநிலைய சமநிலையா ஆக்குங்க. எதனுடைய கவர்ச்சியிலையும் போகாதீங்க, எதுக்கும் நீங்க அடிமையும் ஆகாதீங்க. நம்ம கவர்ச்சியிலையும் போகக்கூடாது, எதனுடைய வெறுப்புலையும் நாம போகக்கூடாது. ஏன்னா பாபா நமக்கு உண்மையான சேவை செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்க. அப்ப உண்மையான சேவா செய்யற சேவாதாரிகள் வெறுப்பு அற்றவர்களாக இருப்பாங்க. வெறுப்பு அற்ற நிலையில இருக்கும்போது நம்முடைய மனநிலை குஷியா இருக்கும். குஷி இருக்கிறதுனால சக்தி கிடைக்கும். அப்ப நம்ம அடிக்கடி செக் பண்ணணும், நமக்கு நாமே சோதனை பண்ணணும். பிராணேஸ்வர் பாபா என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாபா, அவரை நான் என்னுடைய உள்ளத்துல எவ்வளோ நேரம் எப்படி நினைக்கிறேன்? நினைக்கிறதுலயும் விதங்கள் இருக்கு. அன்பா நினைக்கிறோம், ஆசையா நினைக்கிறோம், தேவைக்கு நினைக்கிறோம், இல்ல பயந்துட்டு நினைக்கிறோம். அப்படி நினைவுகள்லயே விதங்கள் இருக்கு. ஆனா பாபா நாம அவரை எப்படி நினைக்கணும் நமக்கு விரும்புறார். நாம சுயநலமற்ற பாபா நமக்கு அப்படி பாபா சுயநலம் இல்லா அன்பு கொடுக்கிறார். அப்ப அதே போல நாமளும் பாபா மேல பாபா கிட்ட எந்த சுயநலமும் இல்லாம உண்மையான அன்போடு அவரை நம்ம நினைவு செய்யணும். அதுதான் நினைவு ஸ்வரூபம், அதுதான் ஸ்மிருதி நினைவு ஸ்வரூபம் என்று சொல்லப்படும். அப்போ நம்ம மனதால பாபா ஒருவரை நினைவு செய்வதற்கு நாம அநேக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்பது ரொம்ப அவசியம். விஷயங்கள்ல இருந்து விடுபடணும்னா நம்ம ஞான சிந்தனை பண்ணணும். ஞான சிந்தனை செய்ய செய்ய மனசு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் புரிதல் வந்துடும். புரிதல் வந்துருச்சுனாலே எதனுடைய கவர்ச்சியும் நமக்கு வராது. அதனாலதான் பாபா நமக்கு சொல்றாங்க, நீங்க நல்ல ஞான சிந்தனை பண்ணுங்க. ஞானத்தினுடைய சிந்தனையும் உங்களுடைய மனசுக்குள்ள பலம் கொடுக்கும், சக்தி கொடுக்கும். ஏன்னா ஞானம் என்ற புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நமக்கு பாபா கிட்ட நெருக்கம் நிலை வர ஆரம்பிச்சிடும். எந்த குழந்தை பாபா கிட்ட நெருக்கத்துல வர ஆரம்பிச்சிடுதோ அந்த குழந்தைக்கு மற்ற எந்த விஷயங்களும் எந்த கவர்ச்சிகளும் ஈர்க்க முடியாது. அதனாலதான் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குற, இது கடைசி நேரம். இந்த கடைசி நேரத்துல நாம் ஒருவருடைய நினைவில் இருப்பதற்கு முயற்சி பண்ணோம். மன்மனா பவ மாமேக்கம் நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. இந்த 3 பாடத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரும். மனசால ஒரு பாபாவுடைய நினைவில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். என்னுடையதுங்கிறது இருக்கக்கூடாது. அதே சமயம் பாபா நமக்கு முதல் கட்டளை என்ன கொடுத்திருக்கார்? ஆத்ம உணர்வில் இருக்கணும், அஷரீரி ஆக வேண்டும். அப்போ அந்த அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சி, ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய செய்ய நமக்கு எல்லா விதமான கவர்ச்சிகள்ல இருந்து விடுதலை கிடைச்சிரும். அப்போ நாம நஷ்டம் மோகம் ஆயிடுவோம், பற்றிலிருந்து விடுபட்டவங்களாயிடுவோம்.
பற்றுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா பாபாவுக்கு நாம ரொம்ப பிரியமானவங்களாயிடும். பாபாவுக்கு கூட யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரு விடுபட்ட நிலையில இருக்கா, யாரா பியாரா நிலையில இருக்காங்களோ, விடுபட்ட நிலையிலிருந்து அன்பான பிரியமான குழந்தையா இருக்கிறாங்களோ அவங்களதான் பாபாவுக்கும் ரொம்ப பிரியமானவர்கள். அதனால் நாம ஒவ்வொருத்தருமே பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகள், ஒவ்வொரு பயிற்சிகளையும் நிரந்தரமாக நாம பயிற்சிங்கிறது அவசியம் செய்யணும். ஓம் சாந்தி.